ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஆர்ஆர்பி என்டிபிசி கிளியர் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டைப்பிங் போஸ்ட்டு கிளியர் பண்ணவங்க நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு போக முடியுமா, பேனல் லிஸ்ட்டு என்ன மாதிரி ரிலீஸ் ஆக போகுது, இதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெண்டுக்கும் தான், ஓகேவா. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போகிறவங்களும் நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா. ரைட். ஸோ இப்போ கிராஜுவேட் லெவலுக்கான டிவி பார்த்தீங்கன்னா இப்போ 17ஆம் தேதி 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அதுபடி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவி வந்து நடக்கும், ஐ மீன் ஃப்ரைடே வரைக்கும், ஓகேவா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலில் பேனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க, கரெக்டாக. ஸோ அந்த பேனல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணவங்க யார் அப்படின்னா டைப்பிங் போஸ்ட்டும் நான் டைப்பிங் போஸ்ட்டுடைய கட் ஆஃபும் கிளியர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அதில் போய் அட்டன் பண்ணாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி, அதே மாதிரி மெரிட் மார்க்கை பேஸ் பண்ணி, அண்ட் தென் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க, கரெக்டாக. ஸோ அது பார்த்துருப்பீங்க. இப்போ பேனல் லிஸ்ட்டு எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். டைப்பிங் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இந்த மெடிக்கல் எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சிலர் சொன்னதை வச்சு நான் வந்து இதை நான் சொல்கிறேன், ஓகேவா. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை போகிறவங்க. இப்போ மெடிக்கல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேனல் எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்ற சொல்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் வந்து இப்போ 17ஆம் தேதியிலேருந்து நடந்துட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ டிவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்மோர் கிட்டக்க தான் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ரயில்வே போர்டு இருக்குது, அங்கே தான் பார்த்தீங்கன்னா டிவி நடக்கும். டிவிக்கு கரெக்டாக சொன்ன டைமுக்கு போயிருங்க. காலையில் 8 மணிக்கு 8:30 வர சொன்னாங்கன்னா நீங்கள் 8 மணிக்கெலாம் நீங்கள் போயிடணும், ஓகேவா. இல்லைன்னா கடுகடுன்னு பேசுவாங்க, கடுப்பாவாங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிருங்க, ஓகேவா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடகடன் ஃபாஸ்ட்டாக ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவான். ஆனால் வெயிட் பண்ணுற வைக்கிறதா பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆதார் பயோமெட்ரிக் வைக்கிறது, அதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுப்பான், ஒரு ½ டே கிட்ட ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிவியை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவாங்க. டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரிஜினல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி கொண்டு வர சொன்னாங்களா, ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு டக்குன்னு வெரிஃபை பண்ணி அனுப்பி விட்ருவாங்க, ஓகேவா. எதுக்கு, மெடிக்கலுக்கு அனுப்பி விட்ருவாங்க, ஓகேவா. அதே மாதிரி ஸோ இங்கே டிவி அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹிந்தி பீப்புள் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. தமிழ் ரொம்ப கம்மியாக இருக்குது. தயவு செஞ்சு படிங்க. சென்னை ஜோனுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வேகன்சியை பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் அடுத்த எக்ஸாம்லையாவது படிங்க. 2019 என்டிபிசியில் நாங்கள் வந்து செலக்ட் ஆகி போனப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பேட்சில் கூட நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் தமிழ் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ ஹிந்திலாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த டிவிஸை அட்டன் பண்ணுறப்பையும் சரி, அதே மாதிரி ஆஃபீஸ் உள்ளே ஜாயின் பண்ணும்போதும் சரி ஆச்சரியமாக பார்த்தாங்க, ரொம்ப பெருமையாக பார்த்தாங்க. பரவாயில்ல, தமிழ் பீப்புள் நிறையா வந்திருக்காங்க இந்த டைம். எப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நானே எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 15 பேர் ஜாயின் பண்ணோம். 15 பேரில் 12 பேர் தமிழ், 3 பேர் ஹிந்தி. இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குமா முன்னாடிலாம், ஓகேவா. 3 பேர் 2 பேர் ஏதோ தமிழ் வருவாங்க, போனால் போதுன்ற மாதிரி, ஒருத்தர் 2 பேருன்ற மாதிரி வருவாங்க. மற்ற பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹிந்தி தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள் பேட்சில் இந்த டைம் வந்து நிறையாவே தமிழ் பீப்புள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நடந்திருக்கு. ஹிந்தி வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி டிவி அட்டன் பண்ண ஒரு பர்சன் கூட வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, எங்கள் பேட்சில் வந்து 28 பேர் வந்து அட்டன் பண்ணோம் டிவியில். அதில் பார்த்தீங்கன்னா 23 பேர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, மிச்சம் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும். 5 பேரில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தமிழ், ஒன்று வந்து மலையாளி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேர்ள்ஸ் வந்துருந்தாங்க. அதில் 2 பேர் வந்து ஹிந்தி, ஒன்று தான் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஸோ நம்ம வேக்கன்சி நம்ம வந்து படிக்காமல் இன்னொருத்தர் வந்து நம்ம வேக்கன்சியை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஹார்ட் ஒர்க் போடுங்க, நல்லா படிங்க. நமக்கான வேக்கன்சி நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும், நம்ம தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுல நீங்கள் ஒரு குறிக்கோளோடு உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா. ஸோ நம்ம ஆட்கள் நிறையா வர ஆரம்பிச்சோன்னா அவங்க இங்கே அப்ளை பண்ணுற ரேஷியோ, பர்சன்டேஜ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும், ஓகேவா. அதனால் எஃபோர்ட் போட பாருங்கள், ஓகே.
சரி, இது டிவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு டேக் மாட்டி விட்டுருவாங்க. மாட்டிட்டு ஒரு லெட்டர் ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. ஒரு கவருக்குள்ள வச்சு ஒரு ஸ்லிப்பை வச்சு பின் பண்ணி நம்ம கையில் கொடுத்து விட்ருவோம். போயிட்டு மெடிக்கல் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே டிவி இன்னைக்கு நடக்குதுன்னா நாளைக்கு போயிட்டு நீங்கள் வந்து மெடிக்கல் இங்கே போய் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்ருவாங்க. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் வந்து மோஸ்ட்லி அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா, இங்கே தான் இருக்கும் அங்கே தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா, அதனால் நீங்கள் எதிர்பார்த்து போக வேணாம். லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ரேண்டம் அலாட்மெண்ட் தான், எங்கேனாலும் போடலாம். ஓகேவா, ஸோ இப்போ மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை தான் வரணும், திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திருச்சி தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. ரேண்டமாக தூக்கி போடுவாங்க. ஓகேவா, சென்னையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரம்பூர் ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் பொன்மலை ஹாஸ்பிட்டல் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஹெல்த் யூனிட் மாப்பாளையமில் இருக்குது. இந்த ஒரு மோஸ்ட்லி இந்த 3 இடத்துல வந்து போடுவாங்க. ஓகேவா, மெடிக்கல் வந்து மோஸ்ட்லி இந்த இடம். அதுக்கப்புறம் சேலமில் ரயில்வே ஹாஸ்பிட்டல் அங்கே நடக்கலாம். ஓகேவா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நடக்குது. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளனே வர சொல்லிடுவாங்க. ஒரு 7:30 8 மணிக்கெலாம் வர சொல்லிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக ஆன் டைமுக்கு போயிடணும். பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் எடுத்துருவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐ டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயில் பார்த்தீங்கன்னா என்ன நார்மலாக விஷன் டெஸ்ட்டு பார்ப்பாங்க. நைட் பிளைண்ட்னஸ்ஸு, கலர் பிளைண்ட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது ஐயில் எதுவும் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ இதனால ரிஜெக்ஷன் இருக்குமெல்லாம் கிடையாது. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பேசிக்காக இந்த எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இதெல்லாம் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் இயர் டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நம்மளை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நிற்க சொல்லிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து லெட்டர்ஸோ இல்லை வேர்ட்ஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஒரு காதை மூடிட்டு இன்னொரு காதில் நீங்கள் கேட்டுட்டு அதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு காதுக்கும். ஓகேவா, ஸோ இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசிஜி, எக்ஸ்ரே, சுகர், ப்ரெஷர் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகேவா, மோஸ்ட்லி ப்ரெஷர் இருந்தால் ரேண்டமாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் பதட்டப்படாமல் போங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேவா, மெடிக்கல் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக போகிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனையும் இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு பையன் என்கிட்ட பேசின ஒரு பையன் வந்து சொன்னார். அவர் போனப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் முன்னாடி நாளே அவர் வந்து ஒரு பர்சன் வந்து மெடிக்கல் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருந்திருக்கு. ஓகேவா, ப்ரெஷர் இருக்கவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரேண்டமாக செக் பண்ணுறதுக்காக நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஹையாக காமிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நீ சாயங்காலம் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பயும் அதிகமாக இருந்திருக்கு. அடுத்த நாள் வான்னு இருக்காங்க, அப்பயும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு 3-4 நாள் வந்து அவங்களோட இதிலே வச்சு செக் பண்ணுறதுக்கு ரேண்டம் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. அப்பையும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது ஏதாவது பார்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கான்றதை பார்ப்பாங்க. அதோடைய சிவியாரிட்டியை பொறுத்து ஃபிட்டோ அன்ஃபிட்டோ கொடுக்கறது அவங்களுடைய டெசிஷன். ஓகேவா, ஸோ அதனால மோஸ்ட்லி நீங்கள் கூலாக போய் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ப்ரெஷர் வந்து அதிகமாக காட்டாது. இல்லைனா ரேண்டம் செக்அப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, அப்போ தான் நம்ம உள்ள எல்லா இதையும் நோண்ட ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, அதனால் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூலாக போனீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது. ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலைல போனால் சாயங்காலம் வரைக்கும் எடுக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளும் வர சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த நாளும் வந்துட்டு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மதுரையில் பெருசாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் அ டேயில் வந்து முடிஞ்சிருது. பெருசாக ரொம்ப டைம்லாம் எடுக்கல, ஹாஃப் அ டேயில் முடிச்சு அனுப்பிடுறாங்க. ஓகேவா, ஸோ பெருசாக வந்து இங்கெல்லாம் வந்து டைம் எடுக்கலை. ஹாஃப் அ டே டு அன்னைக்கு ஒரு நாளில் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து மெடிக்கலுக்கு நீங்கள் வர்றவங்க ப்ரிப்பேர்டாக வாங்க. அதாவது 2 நாள் இருக்கிற மாதிரி நீங்கள் எங்கே போட்டாலும் சரி 2 நாள் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மெடிக்கலில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ போயிருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ யார் போயிருப்பா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட்டு மட்டும் கிளியர் பண்ணவங்க தான் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் வந்து நடக்குது. கரெக்டாக, ஆனால் டைப்பிங் போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2 தானே. டைப்பிங் போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா C2 ஸ்டாண்டர்டு தான். ஆனால் அவங்க அந்த ஸ்லிப்பில் என்ன மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா B2 ஸ்டாண்டர்ட் அண்ட் பிலோ இதுக்கு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே டிவியில் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், எப்படி பேனல் எடுக்க போகிறான் அப்படின்னா, ஸோ இப்போ டைப்பிங் போஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களும் பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா, வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த ஸ்டாண்டர்டை வச்சு தான். ஏன்னா இங்கே B2 ஸ்டாண்டர்ட் எதுக்கு வரும் அப்படின்னா நான் டைப்பிங் போஸ்ட்டு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா CCTS போஸ்ட்டு. ஏன்னா
எஸ்எம்ஓ அல்லது கார்டோ பார்த்தீங்கன்னா A2 ஸ்டாண்டர்டு ஓகேவா, அவங்க A2 அண்ட் பிலோன்னு போடலை ஓகேவா. ஸோ அப்போ கார்டு போஸ்ட்டுக்கோ எஸ்எம் போஸ்ட்டுக்கோ அவங்க எடுக்கலை. இந்த சிசிடிஎஸ் போஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இது ஏன் அப்படின்னா இங்கே பேனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் 155 பேருக்கு 95 பேர் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் வந்து 60 பேர் எடுக்க வேண்டியது இருக்குது ஓகேவா. அப்போ அந்த 60 பேர் எடுக்கணும்ல, அது எதில் இருந்து எடுப்பான்? இப்போ டைப்பிங் போகிறாங்க பார்த்தீங்க, டைப்பிங் போஸ்ட்டை கிளியர் பண்ணி டிவி மெடிக்கல் அட்டன் பண்ணுறாங்களே, அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பேர் எடுத்து இங்கே ஃபில் பண்ணுவான் ஓகேவா. அதனால தான் இப்போ போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B2 அண்ட் பிலோ இருக்கான்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டு எடுத்து அனுப்பிடுறாங்க ஓகேவா. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அப்படின்னா B2 இருந்தாலே C2 கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால B2 அண்ட் பிலோ செக் பண்ண சொல்கிறாங்க. இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ நம்மளுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கிளியராக இல்லையான்றதை மெடிக்கலில் சொல்ல மாட்டாங்க ஓகேவா. அவங்கள இதுபடி பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்டு தான் வந்து அதை சொல்லணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ மெடிக்கல் ரிசல்ட் வந்து மோஸ்ட்லி ரிவீல் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து ஃபிட்டா அன்ஃபிட்டான்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஆனால் ஓகேவா, ஸோ நமக்கு அனுப்பி விட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஃபிட்டு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங் போஸ்ட்டு கிளியர் பண்ணவங்க நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்றத நான் இங்கே சொல்கிறேன். இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இன்னும் 60 பேர் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த 60 பேர் எப்படி எடுக்க போகிறான் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் டைப்பிங் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நான் டைப்பிங் போஸ்ட்டுக்குன்ட்டு டிவி அட்டன் பண்ணாங்கல்ல ஓகேவா. ஸோ அவங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு போஸ்ட்டுக்கு சொல்கிறேன். அக்கௌண்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்க்கு 7 பேர் எடுத்திருக்கான் கரெக்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா 12 பேர் எடுத்திருக்கான் ஓகேவா. ஸோ இப்போ மொத்த போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 169 வேக்கன்சி இருக்குது. 169 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா 144 சதர்ன் ரீஜனுக்கும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ஐசிஎஃப்க்கும் கொடுத்துருக்கான் ஓகேவா. இதில் இப்போ 12 பேர் இங்கே எடுத்துட்டாங்க. எதுலேருந்து? நான் டைப்பிங்க்கு ஆல்ரெடி மெடிக்கல் டிவி அட்டன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ப்ரிஃபரன்ஸும் அவங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 பேர் எடுத்துட்டான். ஐசிஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா 7 பேர் எடுத்துட்டான் ஓகேவா. ஸோ அப்போ இப்போ என்ன எடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 122 பேர் எடுக்கணும் கரெக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா 18 பேர் எடுக்கணும். இது இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 155 பேர் இருக்குது சிசிடிஎஸ் போஸ்ட்டுக்கு. ஆனால் அதில் எடுத்தது 95 பேர் தான் எடுத்திருக்கான். மிச்சம் 60 பேர் எடுக்கணுமா. அந்த 60 பேர் எங்கே இருந்து எடுக்க போகிறான்னா, இப்போ நீங்கள் இங்கே டிவி மெடிக்கல் அட்டன் பண்ணியிருக்கீங்களா, இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சிசிடிஎஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. சிசிடிஎஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கலாம், அல்லது எஸ்எம் கார்டு இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3ஆவதாக சிசிடிஎஸ் கொடுத்துருக்கலாம். அதாவது டைப்பிங் போஸ்ட்டுக்கு முன்னாடி சிசிடிஎஸை ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கலாம் ஓகேவா. அப்படி கொடுத்துருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B2 அல்லது B2 அண்ட் பிலோ இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிடிஎஸ் கட் ஆஃப் இப்போ ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணால அதில் பார்டரில் இருப்பாங்க ஓகேவா. பார்டரில் மிஸ் பண்ணவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இப்போ இந்த 60 போஸ்ட்டுக்கு எவ்வளோ குறைச்சா இந்த 60 வருமோ அதுக்கு தேவையான அளவுக்கு கட் ஆஃபை குறைச்சிட்டு, ஏன்னா இப்போ குறைக்கும் போது என்ன ஆயிரும் இங்கே, ஸோ டைப்பிங்கில் கிளியர் பண்ணவங்களும் நான் டைப்பிங்கில் போஸ்ட்டுக்கு கிளியர் பண்ண மாதிரி ஆயிருமா. அப்போ அவங்கள தூக்கி ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னா சிசிடிஎஸ் போஸ்ட்டில் ஃபில் பண்ணுவான் ஓகேவா. ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் அலாட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே மாற்ற முடியாது ஓகேவா. ஏன்னா ப்ரிஃபரன்ஸு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. சிசிடிஎஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து சீனியர் கிளர்க்கு தான் வேணும், நான் வந்து இப்போ மெடிக்கல் வந்து நான் இதுக்கு தான் நான் அட்டன் பண்ணேன், எனக்கு வந்து அதுதான் வேணும்னா நீங்கள் சொல்ல முடியாது. ப்ரிஃபரன்ஸு நீ தான் வந்து டைப்பிங் போஸ்ட்டுக்கு முன்னாடி சிசிடிஎஸ் வேணும்னு கொடுத்துருக்க, அப்போ திருப்பி வந்து நான் ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. போஸ்ட் அலாட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அதுதான் வந்து நடக்க போகுது. இப்போ பேனல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முன்னாடி இந்த நான் டைப்பிங் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணால. ஸோ இப்போ வந்து டைப்பிங் இப்போ போஸ்ட்டுக்குன்னு டிவி மெடிக்கல் போயிருக்கீங்களா, இவங்களுக்கு பேனல் லிஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகிறதே பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க்கு, இதுக்கு தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது ஓகேவா. ஸோ அது இதிலிருந்து எடுத்து கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ லெவல் 5ல் இருக்கிறவங்க லெவல் 6 போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதில் ப்ரிஃபரன்ஸும் அதே மாதிரி அவங்களுடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் மெரிட் மார்க்கும் பேஸ் பண்ணி இவங்க அதில் போகலாம் ஓகேவா. இப்போ ஒருவேளை
இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சிசிடிஎஸ் வந்து டைப்பிங் போஸ்ட்டுக்கு முன்னாடி சிசிடிஎஸை ப்ரிஃபரன்ஸாக கொடுத்தவங்க ஒரு 30லேருந்து ஒரு 40 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? அவன் கட் ஆஃபை குறைச்சி அவனுக்கு தேவையான அளவுக்கு கட் ஆஃபை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சாலுமே ப்ரிஃபரன்ஸ் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிசிடிஎஸில் ஒரு 30லேருந்து 40 பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவான்னா இங்கே 40 பேர் ஃபில் பண்ணிட்டானா இன்னும் 20 பேர் எடுக்கணுமா? அப்போ என்ன பண்ணுவான், செகண்ட் பேனல் லிஸ்ட்டு, அடுத்து தேர்ட் பேனல் லிஸ்ட்டு, இப்படின்ட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் கட் ஆஃபை கம்மி பண்ணி உள்ளே எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இப்படி தான் பண்ணுவான். ஸோ அப்படி இங்கே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டைப்பிங் போஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இவன் 122 பேரை தானே டைப்பிங்க்கு இங்கே அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு சதர்ன் ரீஜனுக்கு எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே உள்ள கொஞ்சம் பேரே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் வந்து இங்கே போயிட்டான், நான் டைப்பிங் சிசிடிஎஸ் போஸ்ட்டுக்கு போயிட்டான். சீனியர் கிளர்க்கில் கொஞ்சம் பேர் ஒரு 10 பேர் வந்து இதில் போயிட்டான். ஐசிஎஃப்ல ஒரு 10 பேர் அங்கே போயிட்டான், 40 பேர் போயிட்டான்னு வச்சுக்கோமே. அப்போ இங்கே ஷார்ட்டேஜ் ஆகுமா? ஓகேவா? இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் தான் எடுத்திருக்கான் ஆக்சுவலாக. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவான், இங்கே தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே எடுத்துருவான். இங்கேயும் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான், அடிஷ்னலாக என்ன பண்ணுவான், கொஞ்சம் கட் ஆஃபை வந்து கொஞ்சம் மைனர் ஒரு 0.3 0.25 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு எவ்வளோ பேர் தேவையோ அந்த அளவுக்கு அவன் கட் ஆஃபை குறைச்சிட்டு என்ன பண்ணுவான், அடிஷ்னல் பேனலிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவான். ஓகேவா? செகண்ட் பேனல், தேர்ட் பேனல், ஃபோர்த் பேனல் இதெல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் எடுப்பான். ஸோ அதனால இனிமே ஃபைனல் கட் ஆஃப் கூடுமா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த கேஸ், ஏன்னா இப்போ நான் சொல்கிறத வச்சு இந்த B2 ஸ்டாண்டர்ட் இப்போ எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த டைப்பிங் போஸ்ட்டில் இருந்தால் கொஞ்சம் பேர் எடுக்க போகிறான்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைனல் கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? இன்னும் இப்போ அடுத்து இந்த பேனல் எடுப்பான் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணுவான், கட் ஆஃபை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் அவன் தேவைக்கேற்ற ஆள் எடுக்க முடியும். ஸோ அப்போ சிசிடிஎஸ்க்கும் சரி, அதே மாதிரி அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கும் சரி, சீனியர் கிளர்க் போஸ்ட்டுக்கும் சரி ஃபைனல் கட் ஆஃப் இன்னும் இப்போ விட்டுருக்கிறத விட கொஞ்சம் கம்மி ஆகும். ஓகேவா? கூட போகுமான்னு கேட்டால் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டி வெரி ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேவா? இங்கே ஆட்கள்லாம் இல்லை, ப்ரிஃபரன்ஸே இங்கே கொடுக்கல, எல்லாருமே 100% டிவி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற கேஸில் தான் அப்போ இங்கே 12 பேர் எடுத்துட்டாங்களே, அப்போ அவன் மிச்சம் 12 பேர், அந்த கடைசியாக உள்ள 12 பேர் என்ன பண்ணுவான், ஸோ வெளியே போகிற மாதிரி ஆகும். அப்போ கொஞ்சம் கட் ஆஃப் ஏறலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெரி ரேர் கேஸ், ரொம்ப ரேர். ஃபைனல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி எடுக்க போகிறான், மெடிக்கல் எப்படி நடந்திருக்கு, என்னெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறான், மெடிக்கல் டெஸ்ட்டில் என்னெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறான் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் வந்து ஸோ அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க சொன்னதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேனல் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறான் அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதே தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கிராஜுவேட் லெவலுக்கு சொல்லியிருக்கேன். அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா இதே தான் நடக்க போகுது. ஏன்னா யூஜிக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுத்திருக்கான். எப்படி எடுத்திருக்கான், நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேனலிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ டைப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா உள்ளே அனுப்பிட்டு எடுக்க போகிறான். ஆனால் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குறாங்களோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா எந்த எக்ஸாம்லையும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு பேனலே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு. பேனல் ஃபஸ்ட்டு பேனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதுவே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறது இதை தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இது வந்து எந்த எக்ஸாம்லையும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஓகேவா? ஃபஸ்ட் பேனலிஸ்ட் வரும், அடுத்து அடிஷ்னல் பேனலிஸ்ட் வேணால் வரும், செகண்டு தேர்டுன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு பேனலே பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா படம் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணுறது இது பார்க்குறேன். இதுக்கு அவங்க வந்து மொத்தமாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் அட்டன் பண்ணவங்களுக்கு பேனல் விட்டான்ல, இவனை ஜாயின் பண்ணுறதுக்கு கூப்பிட போகிறானா அல்லது ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக கூப்பிட போகிறானான்றது தெரியல. ஏன்னா என்டையர் ப்ராசஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த டைம் புதுசாக வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்ப இது வந்து என்ன பண்ண போகிறான்றதே தெரியல. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் என்ன பண்ணுறான்றதே நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று வந்து கெஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே டைப்பிங் போஸ்ட்டில் இருக்கிறவங்கள தூக்கி நான் டைப்பிங்க்கு கொஞ்சம் பேரை கொண்டு போக போகிறான், ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி கொண்டு போக போகிறான். அவங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ப்ரிஃபரன்ஸு, மெரிட் ஆர்டர் லிஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொண்டு போக போகிறான்றது கிளியராக இதில் இருந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இதை இப்படி தான் ரிலீஸ் பண்ண போகிறான், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மெடிக்கல் போகிறவங்க அகைன் பார்த்தீங்கன்னா யூஜி அவங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 போக போகிறீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகேவா? ஒன்றுமே இருக்காது, ஜாலியாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும், டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வந்து தயவு செஞ்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா
எனக்கு முந்தானேத்து ஒரு பர்சன் வந்து கால் பண்ணி, சார் எனக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருச்சு, டிவியில் வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஏண்டா ப்ரிலிம்ஸு கஷ்டப்பட்டு எழுதிட்டு, மெயின்ஸு கஷ்டப்பட்டு எழுதிட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு, அவ்வளோ கட் ஆஃபையும் அவ்வளோ அதிகமான கட் ஆஃபையும் நீ கிளியர் பண்ணிட்டு, இப்படி அசால்ட்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கேயும் மிஸ் ஆயிருச்சு, ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு, இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜெராக்ஸ்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் தான். ஒரிஜினல் செக் பண்ணியே ஆவான். ஒரிஜினல் அங்கே ரயில்வே போர்ட் டிவிலையும் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த டிவிஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஆர்டர் வருதோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸ்லேயுமே ஒரு டிவி இருக்கும், அங்கேயும் செக் பண்ணுவாங்க ஒரிஜினல். ஸோ அதனால் தயவு செஞ்சு இப்போ இருந்தே டெய்லி அதை வந்து தொட்டு கும்பிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கான்ட்டு. ஓகேவா? அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், போஸ்ட்டு போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.